ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக சுவையாக எம்மியாக இன்றைக்கி வந்து பாதுஷா செய்ய போகிறோம். அதுவும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 25 கிராம் நான் வந்து மைதா மாவை எடுத்துக்கிட்டேங்க. உங்களோட தேவைக்கு நீங்கள் கூட குறைச்சி மாவை வந்து எடுத்துக்கோங்க. மைதா மாவோட நம்ம 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சேர்க்கறதுனால நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க மாவு. நீங்களும் இந்த மாதிரி சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 100 நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட போகிறோம். நம்ம நெய் வந்து சேர்க்கறதுனால நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து மாவு வந்து சாஃப்டாக பிணைஞ்சு வரதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாகவே இதில் இருக்கிற நெய்யெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவை வந்து கைவிட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து அந்த மாவை வந்து பிணையும் போது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவை வந்து ரொம்ப அழுத்தி பிணையக்கூடாது. நமக்கு வந்து லேசாக வந்து பிணையணும். அதாவது ரொம்பவும் வந்து ப்ரெஷர் கொடுத்து பிணையக்கூடாது. இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் போக போக நம்ம தண்ணி தெளித்து நம்ம பிணையும் போது ரொம்பவே பக்குவமாக பிணையணுங்க. அந்த மாதிரி நம்ம பிணையிறதுனால நம்மளோட பாதுஷா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கடைகளில் கிடைக்கிற அந்த பாதுஷா மாதிரி நமக்கு கிடைக்குங்க, கரெக்டான ஒரு பதத்தில். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ண போகணுன்றதையும் பார்க்கலாங்க. ரொம்ப இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, பிணைஞ்சாச்சு. ரொம்பவும் வந்து நான் பிடிச்சு தான் நான் வந்து இப்போ பிணைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து செய்கிறதுனால நம்மளோட பாதுஷா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நம்ம கடித்து சாப்பிடும்போது அதாவது லேயர் இருக்கும், நல்லா கட்டி தட்டாமல் இருக்கும். அதேமாதிரி கரெக்டாக நீங்கள் பிணையும் போது நல்லா கரெக்டாக பிணைஞ்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் வந்து அழுத்தி பிணையக்கூடாது, ரொம்பவும் வந்து பிணையாமல் இருக்கவும் கூடாது. அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திட்டமாக தான் தண்ணி ஊற்றி பிணையணும். ரொம்பவும் தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது, இலகக்கூடாது மாவு. இப்போ நம்ம இதே பக்குவத்தில் தான் பிணைஞ்சி எடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாவு வந்து நல்லாவே பிணைஞ்சி எடுத்தாச்சு. இதை வந்து நான் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படி என்ன பண்ண போகிறேன், இப்படியே லைட்டாக வந்து ப்ரெஷர் தான் கொடுக்கணும். நான் இப்போ வந்து வேகமாக கொடுக்குறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறதுனால அப்படி உங்களுக்கு தெரியுது. நம்ம வந்து ஒத்த கையால் நல்லா கையை விட்டு இப்படி அமைக்க பால் வந்து இப்போ உருட்டி பிடிக்கிற மாதிரி இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா? இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படி என்ன பண்ண போகிறோம், ஒரு துணியை போட்டுட்டு நம்ம வந்து மூடிக்கலாங்க. அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு மூடிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாகிருச்சு. இப்போ நமக்கு நல்லாவே மாவு வந்து கிடச்சிருச்சுங்க. இப்போ நல்லா உருட்டி பிடிச்சிட்டு அப்படியே சின்ன பால்ஸாக நமக்கு தேவையான பால்ஸை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து குட்டி பால்ஸாக தான் எடுத்திருக்கேன், ஒரு மீடியமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் வந்து பால்ஸ் வந்து உருட்டி அழகாக வந்து நல்லா ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நம்ம வந்து இந்த மாவை வந்து பிடிச்சி எடுக்கும்போது நமக்கு கிராச்சஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி வரும். நமக்கு வந்து லேமாக வந்து நல்லா பால்ஸ் பிடிச்சி நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஒவ்வொன்றுத்தையும் போட்டு இப்போ எடுத்துக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த வந்து பால்ஸ் வந்து பிடிக்கும்போது நமக்கு வந்து பாதுஷா வந்து இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து வந்துட்டு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் மாவை வந்து பிணைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுங்க கரெக்டான சைஸில். இதை வந்து பொரிக்கும் போது ரொம்பவும் கவனமாக வந்து பொரித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து எல்லா பாதுஷாவும் வந்து நம்ம உருட்டி பிடிச்சி எடுத்துகிட்டு நம்ம எப்படி இருக்குன்றதையும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு பாதுஷாவும் நான் வந்து பிடிச்சி நல்லா வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். நமக்கு பாதுஷா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கே வச்சுருக்கிற பாதுஷாவை நம்ம வந்துட்டு எண்ணெயில் வந்து போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு எண்ணெயை வந்து காய வைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவும் எண்ணெய் வந்து சூடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்து எண்ணெய் வந்து சூடாக இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ எண்ணெயை வந்து நான் இதோட சேர்த்துட்டு நம்ம வந்து சிம்மில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிக்கோங்க. சிம்மில் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எண்ணெய் வந்து லைட்டாக பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம போட்டு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இவனா கரெக்டாக பொரிஞ்சு வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் சிம்மில் தான் வச்சுக்கிட்டேன். எண்ணெய் வந்து இதமான சூட்டில் இருக்குது, ஆனால் வந்து சிம்மில் வச்சுக்கிட்டேன். நம்ம வந்து இடையில என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சுக்கணும். கவனமாக வந்து பொரிச்சு எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி பொரிக்கிறதுனால நமக்கு வந்து கரெக்டாக ஈவனாக வந்து பொரிஞ்சு வந்துடும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பொரித்தோம் அப்படின்னா நமக்கு மேலே வந்து கலர் வந்து சீக்கிரமாக மாறிடும், உள்ளே வந்து வேகாதுங்க. இப்போ நம்ம போட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க, ஒரு 10 to 5 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே வந்து உப்பி மேலே வரும். நம்ம வந்து அந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக அப்படியே ஒன்றோட ஒன்று நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டு கவனமாக வந்து இதை பொரிச்சிடுங்க. அந்த மாதிரி பொரிக்கிறதுனால நமக்கு வந்து பாதுஷா வந்து கரெக்டாக ஈவனாக
சூப்பராக கடைகளில் கிடைக்கிற மாதிரி நமக்கு வந்து பாதுஷா வந்து நல்லாவே ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து மேலே வந்து வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து இதே மாதிரி சிம்மில் வச்சு இதே மெத்தடில் வந்து நம்ம வந்து பாதுஷா வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கணுங்க. ரொம்பவும் வந்து சூடு பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கரெக்டாக அப்படியே சிம்மில் வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து கலர் மாறாது, நல்லா ஈக்குவலாக வந்து வெந்து வந்துடும். இப்போ பாதுஷாலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே நல்லா உப்பி நல்லா இப்போ நல்லாவே வெந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து பாதுஷா பார்த்தாலே தெரியும் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ மாவு வந்து பிணையும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கிராச்சஸ் வந்து வராமல் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து அது வந்து இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து போட்டுக்கிட்டுருக்கேன். ஆனால் வந்து நான் கவனமாக தான் போட்டிருக்கேன். நீங்களும் வந்து கவனமாக போட்டு எடுத்துக்கோங்க பாதுஷாவை. இப்போ பாதுஷா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம கரெக்டான அளவுக்கு எடுத்தாச்சு. இந்த கலர் கரெக்டாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து நான் வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதுஷா வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையுமே வந்து ஒரே இடு போட்டு எடுத்துட்டேன். நீங்கள் உங்களுக்கு ஒரே இடு போட்டு எடுக்க வரல அப்படின்னா நீங்கள் ஒரு 5-6 பாதுஷாவை போட்டு கரெக்டாக நல்லா மீடியமாக நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. நான் பாதுஷாவுக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஜீரா ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் வந்து மைதாவுக்கு நான் 600 கிராம் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன். 200 கிராம் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஜீரா வந்து கிடைக்குங்க. இப்போ சர்க்கரையும் தண்ணியும் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வாசனைக்காக 2 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குலோப் ஜாம் செய்வோம் இல்லையா, அந்த பதத்தில் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஜீரா வந்து ரெடி பண்ண போகிறோங்க. ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் நம்ம இந்த அளவுக்கு கையில் தொட்டு பார்க்குற அளவு ஒரு அரை கம்மி பதம்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து அந்த ஜீரா வந்து கரெக்டாக இருக்குங்க. அப்போ தான் பாதுஷா வந்து போட்ட உடனே நமக்கு நல்லா ஜூஸியாக ஊறி வரும். இப்போ அந்த ஜீரா வந்து செட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச இந்த பாதுஷா வந்து இந்த ஜீராவோட வந்து சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து அப்படியே ஊற வைக்க போகிறோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பாதுஷாவை. நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே வந்து இந்த ஜீராலாம் வந்துட்டு இந்த பாதுஷாவில் இறங்கி நல்லா ஜூஸியாக எம்மியாக டேஸ்டியாக கிடைக்குங்க. நமக்கு பாதுஷா வந்து கடைகளில் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ நான் செஞ்ச அந்த பாதுஷா பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நல்லா ஜூஸியாக வந்து இதில் இந்த ஜீராலாம் ஊறி இருக்குது. இப்போ இது நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதையும் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கே தெரியும், நான் புட்டு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஊறி இருக்குது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா எம்மியாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வந்து இதே மாதிரி கடைகளில் மாவு வாங்கிட்டு வந்து தீபாவளி எதுவும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து செம்மையாக அசத்துங்க. கடைகளில் வந்து வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து அது எப்போ செஞ்சாங்கன்னு கூட தெரியாது, ஆனால் வாங்கி சாப்பிட்ருவோம். அது நம்மளோட உடலுக்கு வந்து ரொம்பவே கெடுதலுங்க. ஈஸியாக வந்து வீட்டிலே செய்யக்கூடிய இந்த பாதுஷா வந்து எல்லாருமே வந்து செய்யலாங்க. நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பாதுஷாவை வந்து வீட்டில் ரெடி பண்ணி பிள்ளைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் வாங்கிட்டு வந்து தீபாவளி வந்து கொண்டாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த பாதுஷா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.